அன்பான அன்பர்களுக்கு என்னுடைய மகிழ்வான வணக்கங்கள். வாழ்வில் நம்மை நெருப்படுத்தி முறைப்படுத்திக் கொள்ள ஒருவித உன்னத பொக்கிஷம் உங்களது செவிக்கு விருந்தளிக்க இப்போது. ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான், குருஜியே, நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல கெட்டதையும் ஏற்றால் என்ன என்று சீடன் குருவிடம் கேட்டான். குரு சிரித்துக்கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார். என்ன, இவர்கிட்ட விளக்கம் கேட்கிறோம், இவர் சரியான விளக்கம் தரவில்லையே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று தன் மனதிற்குள்ளே கூறிக்கொண்டான். அடுத்ததாக மதிய உணவு நேரம் வந்தது. சீடனுக்கு ஒரே அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான். அச்சச்சோ, என்ன இது? ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசு சாணமும் வைக்கப்பட்டுள்ளார்களே. சீடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஒரு புதிராகவே இருக்கிறது என்று அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து கொண்டே சீடன் விழித்தான். குரு புன்முறுவலுடன் அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா என அச்சீடனிடம் கேட்டார். அதற்கு அச்சீடன் ஒரு கவளம் சோற்றை ஒன்றாக விழுங்கியது போல் விழித்தான். பின்னர் குரு சிரித்துக்கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, நீ சிறுவன், நான் சொல்வதை சற்று செவி கொடுத்து கேட்பாயாக என்று சொல்லியபடி பேசத் தொடங்கினார். பால் போன்ற நல்லவையாவும் நாம் மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை கொண்டு செல்ல அதனை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சாணத்தை மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல தீய எண்ணங்களை மண்ணில் புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமை கற்க வேண்டும் என்றார். உலகில் ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு காரணமில்லாமல் ஒரு காரியம் நிகழாது என்பது சீடன் செல்லத் தெளிவாக புரிந்து கொண்டான். பின்னர் அச்சீடனும் குருவின் மேல் மதிப்பும் மரியாதையும் ஒருபடி மேலோங்கியது. சீடன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவன் அறியாமையை உணர்ந்தான். அன்பர்களே, இப்போது செவிக்கு விருந்தளித்தேனா? இவ்வுலகில் நாம் அனைவரும் வாழ பிறப்படுத்த ஜீவராசிகளே. இவை நல்லவை, இவை கெட்டவை என்று உணர்ந்து ஒரு சிற்பமாக நீங்களே உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.